தன்னம்பிக்கை, நிதானம், விவேகம், வாழ்க்கை பாதையில் நாம் வெற்றி பெற இது ஒரு 3 முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன். வாழ்க்கை நமக்கு பல பாடங்களையும் பல அனுபவங்களையும் பல சங்கடங்களையும் கற்றுத்தந்து விடுகிறது. அந்த விஷயங்களை நாம் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் தாங்கிக் கொண்டுதானே ஆக வேண்டும். பல விடயங்களில் நாம் தெளிவாக இருப்பதில்லை. நமக்கான தெளிவு நம்மிடமேதான் உள்ளது. அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அந்த நேரம் நமது விவேகமான புத்திசாலித்தனத்தால் எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்மிடம் பழகும் உறவு மற்றும் நட்பு உறவு வட்டங்களில் நம்மை பாதி பேருக்கு பிடிக்காமல் போகும் நிலையும் பல குடும்பங்களில் சமூகங்களில் இயல்பான நிலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அது போன்ற நிலையில் நம்மை ஒதுக்கி வைக்கப்படும் இடங்களில் நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அந்த நேரம் நமது தன்னம்பிக்கையை கைவிடக்கூடாது. அதே போல நம்மையும் நமது பழக்க வழக்கங்களை பற்றியும் நமது செயல்பாடுகள் பாராட்டும் வகையில் நாம் புகழப்படும் இடங்களில் நிதானம் கடைபிடித்து அடக்கமாய் இருப்பதே நல்லது. அதற்கு எப்போதுமே நல்ல மரியாதை ஒன்று கிடைக்கும். அதே போல சிலருக்கு நம்மிடம் பழகும் நண்பர்களே நல்ல நண்பன் மட்டுமல்லாது எதிரியாகவும் பழகி வருவது நமக்கே தெரியாது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் நம்மை பல நண்பர்களின் முன்னிலையில் நமது வளர்ச்சி கண்டு தேவையில்லாத விமர்சிக்கும் இடங்களில் பொறுமை கடைபிடித்து அமைதி காத்திடுங்கள். அதுவே நல்ல காரியமாகும். அதுபோலவே எம்மை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களிடம் அன்புடன் இருந்து வருவதே நல்லது. அவர்களுக்கு அன்பு காட்டுவதே நல்லது. ஆக எந்த தருணத்திலும் நமது நிலைப்பாடுகளில் நாம் மாறாமல் இருப்பது நல்லது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களோ ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் விவேகம் கடைபிடித்து நல்லது கெட்டது எது என்பதை உணர்ந்து நம் வாழ்க்கை பாதையில் உள்ள தடைகளை லாவகமாக தாண்டி சிந்தித்து செயல்படுவதோடு அனைவரையும் நம்பும் பழக்கம் இருந்தால் அது சரியானதா என சீர்தூக்கி சிந்தித்து செயல்படுவது நல்ல விஷயமாகும். பொதுவாகவே நிதானம், விவேகம், தன்னம்பிக்கை இவைகளை கைவிடாது வாழ்ந்து வருவதே ஆகச்சிறந்த ஒன்றாகும்.